ஒரு ஏழை வீட்டு பையன், அப்புறம் பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது இந்த பையனை வந்து பார்க்குது. அவன் வந்து சின்ன சின்ன வேலை பார்த்துட்டு இருக்கான், படிக்கல எதுவும். 19 வயசு ஆகுது. இந்த பொண்ணுக்கு 17 ஆகுது. ஸோ இது வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த பையனோட நேம் சொல்கிற சந்து அண்ணான்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்புறம் நம்பர் கேட்டு வாங்குது. அப்புறம் அவனை கால் பண்ணி கலாய்க்குது. அப்போ அவங்க 2 பேருமே பேச ஆரம்பிச்சிடறாங்க. நாளடைவில் அவங்களுக்கு அது லவ் மாதிரி வந்துடுது. ஸோ இதில் இவங்களோட ரிலேட்டிவ் இருக்கிறாரு. அவர் வந்து இருந்துட்டு ஊரில் பெரிய ஆளாக இருக்கிறாரு, ரைஸ் மில்லாக வச்சுருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இருந்துட்டு சின்ன பொண்ணு வந்து ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ் போட்டால் கூட அது குடும்ப கௌரவத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி மாற்ற சொல்லிவிடுவார். அந்த ஹீரோவும் கொஞ்சம் வந்து பேசுகிறது பழகிறதுலாம் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போது ஒரு நாள் வந்து அந்த பொண்ணோட சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போகும்போது அந்த பையனும் கூப்பிட்ருக்கோம், அந்த பையனும் போவான். அப்போ அந்த டயத்தில் வந்து அவங்க பேர் மீட் பண்ணுறது இவனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த பொண்ணு எங்கே போகுது நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க ஆளுங்களை வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணு இவன் வீட்டுக்கு வரும். ரீசன்னா அந்த பொண்ணு வந்து இருந்துட்டு ஒரு கோச்சிங் கிளாஸ் போகும். ஸோ அந்த ஃப்ரெண்டோடையே வந்துட்டு அந்த ஃப்ரெண்டு அவங்க வீட்டுக்கு போயிடும். அந்த பக்கத்துலேருந்து அந்த பையன் வீடுன்றான், அந்த பையன் வீட்டுக்கு வந்துடும். அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே இருப்பாங்க. அவங்க நார்மலாக பேசுவாங்க. அவங்க அப்பா வரும்போது மட்டும் கதவை உள்ளுக்குள்ளே வச்சு பூட்டிடுவாங்க. அவங்க அப்பா சாப்பிட வந்து திரும்ப வேலைக்கு போயிடுவார். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு எங்கே போகுதுன்னு சொல்லி அவங்க ரிலேட்டிவ் பார்க்க சொல்லுவாருன்ற பார்க்கும்போது பொண்ணு இங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடும். இவங்க ஆளை செட் பண்ணிட்டு போலீஸ் எல்லாம் கால் பண்ணி வர வச்சு கரெக்டாக அவங்க வீட்டுக்குள்ளே போவாங்க. அவங்க அப்பா சாப்பிட்டுருப்பார். வெளியில் பொண்ணு வர சொல்லி போலீஸ் சைடில் சொன்னோன்னா பொண்ணுலாம் உள்ளே இல்லைன்னா அவங்க அப்பா சொல்லுவார், இல்லை உள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அந்த பொண்ணு வெளியே வரும். வெளியே வந்தோன்னே இவனை வந்து போக்சோ கீழே அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா பொண்ணு பிலோ 18ன்றனால. அதுக்கப்புறமா அவன் எப்படி வெளியே வர்றாங்கன்றது தான் கதை. கண்டிப்பாக பாருங்கள். என்ன இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்துச்சுன்னா படம் நல்லா ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் கான்செப்ட் வைஸ் வெரி குட். இப்போது அதில் மென்ஷன் பண்ணுற வேர்டிங்ஸுமே டைலாக்ஸுமே நல்லா தான் இருக்கும். பசங்களுக்கே தெரியாமல் தான் யார் கூட பழகணும், இல்லை இவங்க கூடலாம் பேசினா இப்படி ஒன்று நடக்குன்றது கூட தெரியாத அளவுக்கு சொசைட்டி இருக்குதுன்னு சொல்லி இந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டுக்கு கூட தெரியாதுன்னு சொல்லி இந்த கோகுல்ராஜ் அவங்க கேஸை மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சொந்த ஒருத்தனுக்கு மட்டும் இல்லை ஒரு இன்டர்மீடியட் படிக்கிற பொண்ணை லவ் பண்ணா இவ்வளவு கான்சிக்வன்சஸ் இருக்குன்னு இப்போ டிகிரியும் பிடெக்கும் படிக்கிற எத்தனை பசங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க?